ஹலோ மக்களே! இந்த சாட்டர்டே சினிமால நம்ம எந்தெந்த மூவிஸ்லாம் கம்பேரிசன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, குபேரா, அதுக்கப்புறமா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், விக்டோரியா படத்துக்கு முன்னாடி இந்த மாரி வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கம்பேரிசன் வேணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 படத்தையும் கம்பேர் பண்ணி இந்த சாட்டர்டே சினிமாவோட வின்னர் யாரு அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். The Saturday Cinema. The Saturday Cinema. The Saturday Cinema. முதல்ல நம்ம டிஎன்ஏ எடுத்துப்போம். ஸோ இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வா, நிமிஷா, ரமேஷ் திலக், ரித்விகா, சேட்டன் இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நெல்சன் வெங்கடேசன் அவர்கள். ஸோ இப்போ இந்த கதைக்கு வந்தோம்னா, ஒரு சைடில் ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குது. அவர் இதனாலேயே ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி ரொம்பவுமே மோசமான நிலைமையில் இருக்காரு. அவர் அதெல்லாம் தாண்டி டி அடிக்ஷன் சென்டர்லாம் போயிட்டு ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பொண்ணு பார்க்க வராரு. இதுவே இந்த சைடு ஹீரோயினுக்கு வந்தால் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது. அதனால பார்க்குற மாப்பிள்ளை யாருமே இவங்கள மேரேஜ் பண்ண சம்மதிக்கல. வந்து நிலைமையில அதர்வா, அதுக்கப்புறமா ஹீரோயின் நிமிஷா இவங்க 2 பேருக்கும் வீட்டில் கல்யாணத்துக்கு பேசுகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு கட்டத்தில் 2 பேரையும் ஒன்றா பிடிச்சி போய் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதில் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. பட் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறந்த குழந்தை அவங்க குழந்தை இல்லை, அவங்க குழந்தை இங்கே மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் எல்லாம் என்ன நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி மென்டல் இஷ்யூஸ்லாம் இருக்கனால இவங்களுக்கு இந்த மாதிரி தப்பாக தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இதில் அதர்வா உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் ஹீரோயின் சொன்னது உண்மையா இல்லை அவங்களோட மென்டல் இஷ்யூனால இப்படி நடக்குதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட எண்டிங்காக இருக்குது. இதில் பாசிட்டிவ் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வா ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் நிமிஷா அவங்களோட கேரக்டரை ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, டேரக்டர் சைல்ட் டிராஃபிக்கிங்லாம் உண்மையிலே எப்படி நடக்குது அப்படிங்கிறத நல்லாவே ரிசர்ச் பண்ணி டீட்டெயிலிங்காக படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு விஷுவல்ஸும் கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்ஸை பற்றி சொல்லணும்னா படத்துக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. இந்த படத்தில் ஹைலைட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ரொம்பவே ஸ்பீடாக போச்சு. இதனாலேயே படத்தில் ரொம்ப சில இடங்களில் லாக் இருந்தாலுமே அது நமக்கு பெருசாக கணக்கு தெரியாது. படம் என்னதான் த்ரில்லர் ஜோனரில் போனாலும் இந்த படத்தில் அந்த ஃபேமிலி டைனமிக்ஸும் ரொம்பவே அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் ஹீரோயினுக்கு இருக்கிற பிரச்சனையை ஹீரோ எப்படி அனுசரித்து போகிறாரு, அண்ட் ஹீரோயின் எப்படி அனுசரித்து போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக விஷுவல்ஸில் காட்டியிருந்தாங்க. அண்ட் படத்தில் எமோஷன்ஸ் வச்சு ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தோட பேட்டர்னும் நம்ம இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மைண்டில் ஒரு ஐடியா வச்சுட்டு போவோம். பட் அதை பிரேக் பண்ணாங்க. படத்தில் சில ட்விஸ்ட்டுகளும் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அதர்வாக்கு ஒரு நல்ல படமா இந்த படம் இருக்குது. அண்ட் இவங்க 2 பேரும் பேருமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. இந்த படத்தோட ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் ஸ்லோவாகவே போச்சு. அதுக்கு காரணம் இந்த படத்தில் இருக்க கேரக்டர்லாம் ரிவீல் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கிட்டது தான். ஆனால் இருந்தாலுமே டேரக்டர் அதுக்கப்புறமா சஸ்பென்ஸை சூப்பராக கிளைமேக்ஸ் வரையுமே கொண்டு போயிருந்தாரு. அண்ட் ஜிப்ரான் அவர்கள் மியூசிக்கும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படத்தில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஒரு கதையை நோக்கி போகாமல் அப்பப்போ மற்ற கதைகளுமே தொட்டுட்டு வரும். பட் அது படத்துக்கு தேவையில்லாத இல்லாமல் அது படத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது கதையோட கனெக்டிங் பாயிண்ட்டை ரொம்பவே நல்லா கனெக்ட் பண்ணிச்சு. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் வில்லனுக்கும் இருக்குது. அண்ட் அவரோட டைலாக்ஸுமே ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படம் அதர்வாக்கு தான் எப்பயும் பண்ணுற யூஷுவல் ஜானரில் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே அவர் நல்லா ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் என்னதான் இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்தாலுமே இந்த படத்தில் ஃபேமிலி டான்ஸ் கவர் பண்ணுற மாதிரியும் சீன்ஸ் இருக்கும். இந்த படம் யூஏ சர்டிஃபைடு தான். அதனால ஃபேமிலி டான்ஸ் கூட்டு போய் படம் பார்க்கலாம். அவங்களுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கிற அளவுக்கு தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி வைஸாக பார்த்தினாலும் இந்த ஸ்டோரி ரொம்பவே கிரிப்பிங்காக போகும். டேரக்டர் ஒரு நல்ல சீட்டேஜ் த்ரில்லரை இந்த ஸ்டோரியில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. டீட்டெயிலிங்கும் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு பேருக்கு இல்லாமல் உண்மையிலேயே அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தில் ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆடியன்ஸை கிளைமேக்ஸ் வரையுமே கெஸ்ஸிங்கில் தான் விட்டுருந்தாரு டேரக்டர். இந்த படத்தில் அதர்வானுக்கு அப்புறமா ஹீரோயின் மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸுமே ஒரு ஜஸ்டிஃபைங் ரோலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரோலுமே நல்லா வெல் ரிட்டனாக இருந்துச்சு. ஓவராலாக படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல த்ரில்லர் ட்ராமா. த்ரில்லர் ஃபேன்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்கும். அடுத்து குபேரா எடுத்துப்போம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ், ரஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, பாக்யராஜ், இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட கதைக்கு வந்தால் ஒரு மல்டி பில்லியனர் இருக்காரு. அவருக்கு ஒரு எண்ணெய் கிடங்கு இருக்கு. ஸோ இந்த எண்ணெய் கிடங்க அவரே வெடிக்க வச்சு பிராமி மூலமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு சைடு நாகார்ஜுனா ஒரு ஓல்டு சிபிஐ ஆஃபீஸர். அவர் தேவையில்லாமல் ஜெயிலில் இருக்காரு. இவரோட ஹெல்ப் மூலமா இந்த வில்லனை எப்படி காலி பண்றது அப்படின்னு ஐடியா பண்றாங்க. ஸோ இதுல பிச்சை எடுத்து நான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கா தனுஷ் உள்ள வராரு. ஸோ இவரை வச்சு இவங்களை எப்படி பிடிக்க போறாங்க, கடைசியில் தனுஷ்க்கு இதுவே எவ்வளவு பெரிய ஆபத்தா முடியுது அப்படிங்கறத இந்த படத்தோட கதையா இருக்கு. இதுல நான் பாசிட்டிவ் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்களோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதாவது அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் மற்ற கேரக்டருமே கொடுத்துறவள ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக்ஸ் டிஎஸ்பி அவர்கள் போட்டிருந்தாலும் ரொம்பவே பேங்கா இல்லாம இந்த படத்துல எவ்வளவு சட்டிலா தேவைப்படுமோ அவ்வளவு சட்டிலா அவர் மியூசிக்ஸ் போட்டிருக்காரு.
அண்ட் அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க கமர்ஷியல் மட்டும் இல்லாம, இதுல கடைசியில சோஷியல் மெசேஜுமே சொல்லியிருக்காங்க. அது படம் பார்க்குறப்ப ஜஸ்டிஃபைங்கா தான் இருக்கு. படத்துல டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு விதமான டெஸ்டினேஷன் இருக்கும். இந்த படத்துல என்னதான் நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாலும், படத்துல அந்த எமோஷன கேரி பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தனுஷ் அவர்கள் அந்த எமோஷன சூப்பராவே ப்ளே பண்ணியிருந்தாரு. வாழ்க்கையில இருக்கிற இடம் சாப்பிட போன வேள சாப்பாடு மட்டும் இருக்கணும்னு யோசிக்கிற ஆளுக்கு திடீர்னு ஒரு பெரிய பணக்காரனா வர சான்ஸ் கிடைச்சா, அந்த ஆளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனுஷ் அவர்கள் சூப்பராவே கேரி பண்ணியிருந்தாரு. அவர் இந்த படத்துல அப்பப்போ யூஸ் பண்ற டயலாக்ஸ்மே ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. நாகார்ஜுனா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸை ரொம்பவுமே மெச்சூர்டா காட்சிப்படுத்தியிருந்தாரு. ராஷ்மிகா மந்தனா எல்லா படத்துலயும் வர மாதிரி சும்மா தேவையில்லாத கேரக்டர் மாதிரி இல்லாம இந்த படத்துல ஒரு ஆக்சுவல் கேரக்டராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அது படத்துல கொஞ்ச நேரம் தான் வருது. பட் அதுக்கான லாஜிக் இருக்கு. அண்ட் படத்துல ஹீரோயிக் எலிமெண்ட்டா நான் சீன் வைக்கிறேன் அப்படின்னு பெருசா எந்த சீனுமே இல்ல. அண்ட் படத்துல சாங் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரே ஒரு சாங் தான் இருக்கு. மத்த அதெல்லாமே பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான். அண்ட் சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துல நிறைய லொகேஷன்ஸ், நேச்சுரலான லொகேஷன்ஸ், அதாவது கூட்டம் எங்க அதிகமா கூடுமோ அங்க தான் வச்சு நிறைய ஷூட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அதுவுமே ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. ரியலிஸ்டிக்கா இருக்கு. பட் என்னதான் இந்த படத்துல இவ்ளோ பாசிட்டிவ் இருந்தாலுமே, இந்த படத்துல ஒரு மேஜர் நெகட்டிவா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட லென்த் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் வருது இந்த படத்தோட லென்த். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே முடியறதுக்கு 1 1/2 ஹார்ஸ் ஆயிடுது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ் தான். ஏன்னா இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். படத்துல நிறையா லேக் அடிக்கிற சீன்ஸும் இருக்கு. அதெல்லாம் எடிட்டிங்ல கொஞ்சம் ப்ராப்பரா கட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் இன்னும் சூப்பராவே வந்திருக்கும். படத்துல நிறைய ஸ்டோரீஸ் பிரான்ச் அவுட் ஆகி போகும். பட் அது கடைசியில ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுற பாயிண்ட் தான் கிளைமேக்ஸ். ஆனா அந்த கிளைமேக்ஸ கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்து பண்ண மாரியே தோணுது. இருந்தாலும் இன்ட்ரோவல் அப்போ ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கும். அண்ட் இதுல அடிக்கடி கூஸ்பம்ப் ஆகுற சீனே தனுஷ் அவர்கள் ஆக்டிங்க பத்தி தான். ஸோ படத்துல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஈக்குவலா தான் இருக்கு. பட் இதுக்கெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்கள் ஆக்டிங் தான் டாப் நாச்சா இருக்கு. ஸோ படமும் யுஏ சர்டிஃபைடு தான். இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. பட் நம்ம தனுஷ் அவர்கள் ஆக்டிங்காக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு மேஜர் நெகட்டிவ் இந்த படத்தோட லென்த் தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு படம் பார்க்க போங்க. கடைசியா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எடுத்துப்போம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைபவ், அதுல்யா ரவி, ஆனந்த்ராஜ், மோட்டோ ராஜேந்திரன், ஜான் விஜய், சுனில் குமார், லிவிங்ஸ்டன், கிங்ஸ்லி, இந்த மாதிரி பல காமெடி முகங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு வந்தா, ஒரு திருடின படத்தை பாதுகாப்பா வச்சுக்க சொல்லி கிங்ஸ்டர் தராங்க. ஆனா அந்த பை மாறி போயிடுது. ஸோ அவ்வளோ படத்தையும் திரும்ப எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பேங்க் ராபரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம்மேட்ஸை கூட்டிக்கிட்டு ஒரு பேங்க் ராபரி பண்ண போறாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்துல பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்துல நிறைய காமெடி ஃபேஸஸ் இருக்கு. ஆனா பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி நமக்கு தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற காமெடி எல்லாமே ரொம்பவுமே ஓல்ட் டெம்ப்ளேட் தான். அந்த ஓல்ட் டெம்ப்ளேட்லையும் நல்ல காமெடி பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதுதான் தவறு. சுத்தமாவே எங்கேயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் படத்துல எத்தனை கேரக்டர் இருக்கு, இந்த எல்லா கேரக்டருக்குமே நல்ல ரைட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது. இந்த எல்லா கேரக்டருக்கும் பர்பஸ் அப்படிங்கிறது இந்த படத்துல கிடையாது. சரி, கேரக்டருக்குலாம் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினுக்குமே அதே பிரச்சனை தான். ஆனா இவங்களெல்லாம் இந்த படம் தவிர்த்திருந்தா படமே இருந்திருக்காது தான். ஆனா அதுவே ஒரு நல்ல முடிவு. ப்ரொடியூசருக்கு செலவு மிச்சம். ஸ்டோரி வைஸா இந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாத சீனை வரிசை எடுத்து வச்சிருக்காங்க. கண்டினியூட்டி பெருசா எந்தெந்த சீனுக்குமே இல்ல. இதனாலே இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா நம்ம எப்ப எந்திரிச்சு வெளியே வரலாம் போல இருக்கும். ஆனா அதே மீறி படம் பார்த்தது உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் நினைக்கலாம் எங்களுக்கு இந்த படத்துல ஏதோ வன்மம் இருக்கு, அதனால நாங்க இந்த படத்தை கழுவி ஊத்துறோம்னு. பட் இருந்தாலும் படம் பார்த்து நீங்க இந்த படத்தை கழுவி ஊத்தி உங்களோட ஹெல்த்தை பாதிப்படைய வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த படம் பார்த்து கழுவி ஊத்துறோம். எங்களோட வியூவர்ஸோட நலன் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். என்ன ரிவ்யூ விட்டுட்டு இங்க பேசுற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் படமும் இருந்துச்சு. படத்துல கதையை விட்டுட்டு இங்கெங்கயோ போனாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு படத்தை பார்த்து முடிச்சா கண்டிப்பா தலைவலி இலவசம். சரி, இந்த படத்துல இவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் கூட இல்லையா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல. இந்த படத்துல நிறைய பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு எங்களுக்கும் சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் படத்தை இல்ல. படம் பார்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சு படம் எடுத்த மாதிரி இல்ல. படம் பார்த்து கண்டிப்பா பேட் எக்ஸ்பீரியன்ஸோட தான் வெளியே போகணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி படம் எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளவு கல்வி தெரியும், உனக்கு ஒரு நல்ல காமெடி படம் எடுக்க தெரியும் அப்படின்னு கேட்டா தெரியாதுதான். ஆனா காசு கொடுத்து படம் பார்த்தவங்களுக்கு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ல தெரியும். அதனாலதான் சொன்னேன், இந்த படம் போஸ்டர்லாம் பார்த்து சரி படம் காமெடியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஃபேமிலி எல்லாம் கூட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வரப்ப சண்டையோட தான் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படம் சப்போஸ் நீங்க பார்க்க போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த கோர சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, இந்த படத்துல எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, இந்த படத்துல ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட கதையே ரொம்ப நல்லா இல்ல. அதனால இவங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நல்லா இருக்க போகுது. அதுவும் டைரக்டர் எப்படி கொடுத்திருக்காரோ அதே மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா அது ஒழுங்கா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோயினோட போர்ஷனுமே ஒழுங்கா எழுதல. ஸோ மற்ற கேரக்டரோட போர்ஷன் எப்படி இருக்கும், நான் ஸ்டீரியோ டைப் பண்ண தான் நினைக்க வேணாம். ஆனா இதான் உண்மை. நம்மளனா நீங்க வேணா படத்தை பாருங்க. பட் படத்தை பார்த்தீங்கன்னா இது பொய்ன்னு சொல்ல உங்களுக்கு மனசு வராது. சரி, வீக்கெண்ட்ல ஒரு நல்ல காமெடி படம் வந்திருக்கு போல அப்படின்னு நீங்க இந்த படத்துக்கு போற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், போறதுக்கு முன்னாடி தலைவலி மாத்திரை இருந்தா வாங்கிட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எந்த ஒரு தலைவலியும் வரலனா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க கண்டிப்பா டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். ஓவரலா இந்த படம் யார்
யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்றது, இந்த ரிவ்யூலயே இந்த படம் யாருக்கானது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரி கைஸ், இந்த 3 படத்துக்கும் நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ் சொல்லியாச்சு. இதுல வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த வார சாட்டர்டே சினிமாவோட வின்னரா டிஎன்ஏ அனௌன்ஸ் பண்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குபேராவ எடுத்துக்கிட்டா இந்த படத்துல லென்த் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. மத்தபடி படம் ஓகேவான படம் தான். பட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் நம்ம ரிவ்யூலயே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ மொக்கையான படம்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா, இந்த 2 வயசுலயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம இந்த வார வின்னரா டிஎன்ஏ அனௌன்ஸ் பண்றோம். உங்களுக்கு இந்த 3 படத்துல எந்த படம் இந்த வார வின்னரா இருந்திருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. The Saturday Cinema. The Saturday Cinema. The Saturday Cinema.